நவராத்திரி பற்றிய சில விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கலாம். சோழர் காலத்துல நவராத்திரி திருவிழா அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது. தமிழ்நாட்டில் நவராத்திரி விழா நாயக்கர் காலம் முதல் மக்கள் கொண்டாடக்கூடிய 9 நாள் திருவிழாவாக மாறுச்சு. நவராத்திரி காலத்துல தான் மக்களிடம் வரி வசூலிக்கும் நடைமுறையை விஜயநகர மன்னர்கள் ஏற்படுத்தினார்கள். நவராத்திரி விழாவை பெரிய அரசர்கள் மட்டுமே கொண்டாட உரிமை இருந்தது. ராமநாதபுரம் சேதுபதி மன்னருக்கு முதலாக நவராத்திரி கொண்டாடும் உரிமையை திருமலை நாயக்கர் வழங்கினார். இதுவே தமிழகத்தில் நவராத்திரி விழா பரவ வழிவகுத்தது. நவராத்திரி நாட்களில் பெண்கள் கன்னியா பூஜை செய்வதால் சகல செல்வங்களை பெறலாம். விஜயதசமி தினத்தில் பெருமாள் கோயில்களில் வன்னி மரக்கிளையை வைத்து அதில் பெருமாளை எழுந்தருளச் செய்து பூஜை நடத்துவார்கள். இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டால் கிரக தோஷங்கள் விலகி ஓடும். நவராத்திரி பண்டிகை முதலாக ராமர் தான் கொண்டாடியதாக புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நவராத்திரி நாட்களில் இரவு 7 மணி முதல் 9:30 மணி வரை தேவி வழிபாடு செய்ய உகந்த நேரமாக கருதப்படுகிறது. ஈசனும் அம்மையும் ஒன்று சேர்ந்து ஊஞ்சலில் ஆடுகின்ற தரிசனத்தை 9 நாட்களும் கண்டால் நவராத்திரி பூஜை செய்த பலன் கிடைக்கும்.